வேதத்துல தாவீதின் குமாரன் சாலமோன் ஞானி தேவன் தனக்கு கொடுத்த ஞானத்தினால கர்த்தருடைய ஆலயத்தை மிகச்சிறந்த வேலைப்பாடுகளோடு விலையேற பெற்ற மரங்களினாலும் பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலும் கட்டினார் அப்படின்னு சொல்லுது. இத கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது உண்மைதாங்க. ஆனா சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா தேவாலயம் கட்டப்படுவதற்கு சாலமோன் ஞானி செலவழித்த நேரங்களை விட, பணத்தை விட, பிரயாசங்களை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு நேரங்களையும், பிரயாசத்தையும், 2 மடங்கு பணத்தையும் அவனோட அரண்மனை கட்டுவதற்காக அவர் செலவழிக்கிறாரு. பார்வோனின் குமாரத்திக்காக சாலமோன் ஒரு மாளிகையை கட்டுறாரு. இவைகள் எல்லாம் உள்ளும் புறம்பும் அஸ்திபாரம் முதல் மேல் திறனைகள் மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவுப்படி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட விலையேற பெற்ற கற்களால் செய்யப்பட்டது அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. இதை தியானிக்கும் போது கர்த்தர் நமக்கு உணர்த்துற ஆவிக்குரிய விளக்கத்தை கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இன்னைக்கு மனுஷங்களாகிய நம்ம சாலமோன் போலவே தேவனுக்காக பிரயாசப்படுறோம் உண்மைதான். ஆனாலும் நம்ம தேவனுக்காக ஆவிக்குரிய காரியங்களுக்காக செலவிடுற நேரங்களை விட மாம்சீகமான உலக பிரகாரமான காரியங்களுக்கு தான் நம்மளுடைய நாட்களையும் நேரங்களையும் பணத்தையும் பொருட்களையும் அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். சாலமோனின் கணக்குப்படி 2 மடங்கு நேரத்தை மாம்சீக காரியங்களுக்கு செலவிட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நம்மளோட வாழ்வை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாமா?